பொது சுகாதார மருத்துவ முகாமை மக்கள் பயனடையும் வகையில் பேரூராட்சி தலைவர் யுவராஜ் துரை துவக்கி வைத்தார். தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் முதியோர் மற்றும் பெண்கள் என பலருக்கு உடல் உபாதைகள் ஏற்படுகின்றன. அதனை போக்க திருக்கழுகுன்றம் பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் சத்யசாய் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணைந்து பொது மருத்துவத்துடன் கண் சிகிச்சை, காது கேளாதோர் உள்ளிட்டோர்களுக்கு தீர்வு காணும் வகையில் மருத்துவ முகாம் நடத்தியது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திருக்கழுகுன்றம் பேரூராட்சி தலைவர் யுவராஜ் துரை கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார். முகாமில் இரத்த அழுத்தம், கண் பார்வை சிகிச்சை, பொது மருத்துவம் மற்றும் உடல் சார்ந்த மருத்துவத்திற்கு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து அக்னி நட்சத்திரம் இன்று துவங்கிய நிலையில் தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என பேரூராட்சி தலைவர் யுவராஜ் கேட்டுக் கொண்டார். ஓமலூர் அருகே உள்ள வனப்பகுதியில் கடும் வறட்சியால் தண்ணீரின்றி தவிக்கும் வன விலங்குகளுக்கு தண்ணீர் வைக்கும் நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி தாலுகாவை ஒட்டியுள்ள சேர்வராயன் மலைத்தொடர் வனப்பகுதியில் மான், காட்டுக்குன்றிகள், காட்டெருமை, முயல், மயில், குரங்குகள் உள்ளிட்ட பல்வேறு வன விலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. பல மாதங்களாக மழை இல்லாததால் வனப்பகுதி முழுவதும் வறண்டு காட்சியளிக்கிறது. இதனால் வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் நுழையும் வண்ணம் உள்ளது. அவ்வாறு வரும் விலங்குகள் எதிர்பாராத விதமாக கிணற்றில் விழுந்து இறப்பதும், கிராம பகுதிகளில் நாய்கள் விரட்டி சென்று கடிப்பதாலும் இறக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வனவிலங்குகளை காப்பாற்ற வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் சேலம் தெற்கு வனச்சரக அலுவலர் துரைமுருகன் தலைமையில் வனவர் பழனிவேல், வனக்காவலர் விஜயபாரதி, வனக்காப்பாளர் ரமேஷ் உள்ளிட்ட வனத்துறையினர் கான்கிரீட் தண்ணீர் தொட்டிகளை வனத்தின் பல்வேறு இடங்களில் வைத்து பொதுமக்கள் உதவியுடன் தண்ணீரை நிரப்பி வருகின்றனர். இதனால் வனவிலங்குகளுக்கு தேவையான தண்ணீர் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் விலங்குகள் கிராம பகுதிகளுக்கு வருவது குறையும் என்று தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த தாளவாடி அருகே உள்ள அருளவாடி கிராமத்தில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய மானை நாய்கள் துரத்தியதால் கிராமத்திற்குள் நுழைந்தது. அப்பகுதி கிராமவாசிகள் நாய்களிடமிருந்து மானை மீட்டு வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் மிகவும் சோர்வடைந்த மானை மீட்டு சிகிச்சை அளித்தனர். சிகிச்சைக்கு பின் மானை வனப்பகுதியில் பத்திரமாக விடுவிப்பதாக தகவல் தெரிவித்தனர். வேடச்சந்தூர் அருகே கழிவுநீர் வாய்க்கால் கட்டும் பணியை விரைந்து முடிக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள ஐயலூர் பேரூராட்சி களர்கோட்டையில் ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் கடந்த மாதம் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி தொடங்கியது. இந்த நிலையில் களர்பட்டி பகுதியில் ஆக்கிரமிப்பு காரணமாக பள்ளம் தோண்டப்பட்ட நிலையில் வாய்க்கால் கட்டும் பணி முடிவடையாமல் உள்ளது. இதனால் அவ்வழியே செல்லும் வாகன ஓட்டிகள் கழிவுநீர் கால்வாய் அமைக்க தோண்டப்பட்ட பள்ளத்தில் அடிக்கடி தவறு விழுவதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி பொதுமக்கள் உடனடியாக ஆக்கிரமிப்பை அகற்றி கால்வாய் கட்டும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்று கூறி இன்று குறிஞ்சி நகரில் புத்தூர் செல்லும் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வடமதுரை போலீசார், வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் பேரூராட்சி நிர்வாகத்தினர் சம்பவ இடத்திற்கு சென்று மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி விரைந்து பணியை முடிக்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அந்த பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கோடை வெயில் காரணமாக பாபநாசம் அகஸ்தியர் அருவி பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்து செல்கின்றனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள பாபநாசம் அகஸ்தியர் அருவி மற்றும் மணிமுத்தாறு அருவி தற்போது தமிழகத்தில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு கோடை விடுமுறை என்பதாலும் கோடை வெயில் காரணமாகவும் உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் தங்கள் குடும்பத்துடன் அகஸ்தியர் அருவி பகுதிக்கு படையெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் தென் மாவட்டங்களில் அருவிக்கு புகழ்பெற்று விளங்கும் குற்றாலம் அருவியில் அருவிக்கு நீர் வரத்து இல்லாமல் வறண்டு காணப்படுவதாலும் குற்றாலம் அருவிக்கு சென்று குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பிய சுற்றுலா பயணிகளும் அகஸ்தியர் அருவியில் தங்கள் குழந்தைகள், குடும்பத்தினருடன் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.